எந்த ஒரு லட்சியமும் இல்லாமல் மோடியை வீழ்த்தி மத்திய ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்ற ஒற்றை அரசியல் நோக்கத்தோடு கொள்கை முரண்களை தாண்டி உருவானதுதான் இண்டி கூட்டணி. காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், சமாஜ்வாதி, திரிணாமுல் காங்கிரஸ், திமுக, ஆம் ஆத்மி உள்ளிட்ட 30ற்கும் மேற்பட்ட கட்சிகள் பல கசப்புகளுடன் ஒருங்கிணைந்தனர். கூட்டணிக்கு வித்திட்ட நிதிஷ் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்து அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தார். மேலும் பாராளுமன்ற தேர்தலுக்கு பின் பல பூகம்பங்கள் வெடிக்க தொடங்கிற்று. ஆம் ஆத்மி ஹரியானா மற்றும் டெல்லியில் தனித்து போட்டியிடும் என்ற நிலைப்பாட்டை எடுத்தது. ஜம்மு காஷ்மீர், ஹரியானா, மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா தேர்தல்களில் பாஜக மீண்டும் எழுந்து வெற்றி நடை போட்டு வருவது இண்டி கூட்டணிக்குள் சலசலப்பை உருவாக்கியிருக்கிறது. மேலும் அதானி விவகாரத்தில் பார்லிமெண்டை ராகுல் தலைமையில் காங்கிரஸ் முடக்கி வருகிறது. வேலைவாய்ப்பின்மை, விலைவாசி உயர்வு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதிக்க பார்லிமெண்ட் இயங்க வேண்டும் என திரிணாமுல் கூறுகிறது. இது இரண்டு கட்சிகளுக்கு இடையேயான கருத்து வேறுபாட்டை எதிரொலித்தது. இந்த நிலையில் மம்தா இண்டி கூட்டணிக்கு நான் தலைமை ஏற்க தயார் என்று சொன்ன கருத்து கூட்டணிக்குள் பெரிய கட்சியாக இருக்கும் காங்கிரசின் இருப்பை கேள்விக்குறியாக்கி இருக்கிறது. அவர் கூறியதாவது: நான் இந்தியா கூட்டணியை உருவாக்கினேன், ஆனால் அவர்களால் எதிர்க்கட்சி தலைவர்கள் அதை ஒன்றாக வைத்திருக்க முடியவில்லை. நான் என்ன செய்வது? நான் இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்கவில்லை. கூட்டணியின் தலைவர்கள் அனைவரும் ஒன்றாக இருப்பதை பார்க்க வேண்டும். அவர்கள் என்னை பொருட்படுத்துவதே இல்லை. ஆனால் நான் அனைத்து தேசிய மற்றும் மாநில கட்சிகளுடனும் சிறந்த உறவை பேணி வருகிறேன். வாய்ப்பு கிடைத்தால் இந்தியா கூட்டணியின் சுமூகமான செயல்பாட்டை உறுதி செய்வேன். இந்தியா கூட்டணிக்கு தலைமையேற்க தயார். நான் மேற்கு வங்கத்துக்கு வெளியே செல்ல விரும்பவில்லை. ஆனால் நான் மேற்கு வங்கத்தில் இருந்தே கூட்டணியை இயக்க முடியும். இவ்வாறு அவர் தெரிவித்தார். மம்தாவின் கருத்துக்கு சரத்பவாரும் ஆதரவு தெரிவித்திருந்தார். அவர் கூறியதாவது: நாட்டில் உள்ள திறமையான தலைவர்களில் அவரும் ஒருவர். அதனை சொல்வதற்கு அவருக்கு உரிமை உள்ளது. நாடாளுமன்றத்துக்கு அவர் அனுப்பியிருக்கும் எம்பிக்கள் கடின உழைப்பாளிகள், விழிப்புணர்வு உடையவர்கள் என்றார். அதனைத் தொடர்ந்து அகிலேஷ் யாதவ், உத்தவ் தாக்கரேவும் மம்தாவிற்கு ஆதரவு தந்தனர். இந்த நிலையில் இந்தியா கூட்டணியின் முக்கிய தலைவர்களுள் ஒருவரும் ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியின் லாலு பிரசாத் யாதவும் இந்த நிலையில் இந்தியா கூட்டணியின் முக்கிய தலைவர்களில் ஒருவரும் ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியின் லாலு பிரசாத் யாதவும் மம்தாவின் பக்கம் சாய்ந்திருக்கிறார். அவர் கூறியதாவது: காங்கிரஸை எதிர்ப்பதற்கு ஒன்றுமில்லை. மம்தாவை நாங்கள் ஆதரிப்போம். இந்தியா கூட்டணியின் தலைமை மம்தாவுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று லாலு பிரசாத்தும் அதிரடி காட்டியிருக்கிறார். ஒரு பக்கம் கூட்டணி பலத்துடன் பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் 99 தொகுதிகளை வென்றதை தன்னால் தான் இது முடிந்தது என்று மெதப்பில் ராகுல் காந்தி இருந்து வர, அதற்கு பிற இண்டி கூட்டணி கட்சிகள் தற்போது சரியான பதிலடி கொடுத்து வருவது கண்கூடாக தெரிகிறது என அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.